என்னடா பையன் கொரியரை தூக்கி போட்டு விளையாண்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. அந்த கொரியரை அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேக் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னதான் தூக்கி போட்டாலும் அது ஒண்ணுமே ஆகாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபுட்டு ஃபிஷ்ஷுக்கு போட்டு போட்டு ஃபிஷ்ஷுக்கு போர் அடிச்சதோ இல்லையோ, அத சாப்பிட்டு போட்ட எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நியூட்ரிஷனோட ஹை புரோட்டீன் ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சேன். இன்டர்நெட்ல தேடி பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து ஜீவா ஃபுட் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் கிடைச்சது. ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் நான் இந்த ஃபுட்டு வாங்கியிருந்தேன். சூப்பரா கொரியரை பேக் பண்ணி, அது வந்து இந்த மாரி ஒரு பேக்ல வந்து வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த பேக் வந்து நல்ல குவாலிட்டி. அதில் வந்து அவங்களுடைய பிராண்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஜீவா இக்கோசிஸ்டம் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி இந்த பேக் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த பேக்கோடைய திக்னஸே வேற லெவலில் இருந்தது. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டு வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து பபுள் ரேப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபுட்டு. ஸோ எல்லாம் ஒரு வழியாக கொரியர், அதுக்கு மேலே இருந்த ஒரு பிளாஸ்டிக் கவர், அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டில் வச்சுற பபுள் ரேப் அதெல்லாம் வந்து பிரிச்சாச்சு. ஸோ பிரித்து பார்க்குறப்போ நம்மகிட்ட வந்து 3 ஃபுட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து குஜிட்டாகாருக்கு, அதுக்கப்புறம் வந்து பீட்டாக்கு, அதுக்கப்புறம் கப்பிக்கு. ஸோ இது 3 ஃபுட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்ஸ். இது நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ எல்லா ஃபுட்டுமே இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேப் இருந்தது. அதுக்குள்ளே தான் ஃபுட் இருந்தது. ஸோ நல்ல குவாலிட்டியாக பேக்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 45 கிராம், அதுக்கப்புறம் 1 கேஜி பேக் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஃபீட் பண்ணுற பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கட். இது வந்து ஃபார்ம் ஃபீட் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட வந்து. அதுக்கப்புறம் சாப்பிடல ஃபுட்டு. பட் இந்த ஜீவா ஃபீட் போட்டதுக்கப்புறம் அது நல்லா ஃபுட் எடுத்தது. ஸோ எனக்கு இது நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பிக்கு ஃபீட் பண்ணேன். கப்பிக்கு வந்து யூஸ்வலாக நான் ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக சாப்பிடாம போயிடுச்சு. ரெகுலராக அது மட்டுமே யூஸ் பண்ணனால. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு போடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்ப ஆக்டிவாக சாப்பிட்றாங்க. அண்ட் தென் ஃபிஷ்ஷுடைய கலரேஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்தது. அண்ட் வாட்டர் குவாலிட்டி அப்படியே தான் இருந்தது. இந்த ஃபுட்டு வந்து வாட்டர் குவாலிட்டியை எதுவுமே பண்ணலை. ஸோ இவங்ககிட்ட கோல்டு ஃபிஷ்லேருந்து சிட்லஸ், டெட்ரா எல்லா ஃபிஷ் ஃபுட்டும் இருக்குது. இன்ஃபேக்ட் சிங்கிங் பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டேங்க் கிளீனர் இந்த மாதிரி பிளக்கோக்கெல்லாம் போடுறது அதுவும் இருந்துச்சு. இந்த ஃபுட் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வந்து லோக்கல் பெட் ஷாப் விசிட் பண்ணலாம். இவங்க எல்லா பெட் ஷாப்லையும் சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுடைய வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது. அப்படியும் இல்லைனா நீங்கள் அமேசான்லேயும் வாங்கிக்கலாம். இவங்க அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் ரிலேட்டடான வீடியோஸ் இல்லைனா பெட் பேர்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you in next video. Bye bye.